நீ அம்மா அடிப்ப தானே நீ பயப்படுற. அம்மா திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். மனசு மாறி சந்தோஷமா போலாமா? வந்து நான் என்ன பண்ணேன்? ஒரு முக்கியமான பேச்சு, ஒரு முக்கியமான வேலை சொல்லு. அவளுக்கு எனக்கு ஒரு மணி நிக்க வைக்கிறேன். நீ என்ன பண்ற? லவ்வுக்கு தள்ளிடு. லவ்வுக்கு ஏமா என்கிட்ட லவ்வுன்னு சொன்னேன். ஐயோ மனசு எப்படி இருக்கு சொல்லுமா? சொல்லுடி. மாமா மதுரை அந்த மலருக்கு பக்கத்துல பால் எடுத்த கிணறு இருக்கிறது. தப்பு தலை விழுந்த அம்மா சேர்த்து பாட்டு போய் விடுவார்கள். ஏமா என்கிட்ட சொன்னா கொடுத்துருக்க மாட்டேனா? நான் கொண்டு வரமா? இதனால் பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்றால் மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் மகன் சிவமணி இறந்திருக்கின்றார். இறந்து போன பிணத்துக்கு யார் பெண் கொடுக்க வருகிறார்களோ அந்த நாட்டிலே பேர் பாதியும் 10 லட்சம் பொண்ணு கொடுப்ப பரிசாற்றப்படுகின்றது. அம்மா எது பிளான் பண்ணிதான் செய்யும். புரியல ஒண்ணும். அவளை தள்ளும் போது தண்டரப்பட்டாங்களே என்னன்னு? மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க பையன் சிவமணி இறந்து விட்டார். அந்த பிணத்துக்கு யாராவது பெண் கொடுத்தால் பாதி ராஜ்யம் 10 லட்சம் பொண்ணு தரான். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? டேய் டாபரு எப்படியா? அந்த சகாதர் பெத்த பொண்ணு அந்த பாயெடுத்த கிணத்துல தரனா அவளுக்கு காரியம் கர்மாந்திரம் பண்ணி கோலி ஆயிடும். அந்த மதிவதனம் நாட்டை ஆண்டு வரக்கூடிய ராஜேந்திர மன்னனுக்கு ஒரு மகன் ஒப்பற்ற மகன் பெயர் சிவமணி. அந்த இறந்து போன பிணத்துக்கும் சகாதர் பெத்த பொண்ணு கல்யாணம். இந்த நாட்டுக்கு ராணி அந்த நாட்டுக்கு ராணி சமகால. அம்மா ஜம்முடி காட்டு சொல்லி பண்ணி கல்யாணம் பண்ணி நம்மது யாருக்கு வாங்க பாருங்க. அவசரத்துதான் வராது. மானார் நீ அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிற. அதனால போய் கல்யாணம் பண்ணி மனம் பண்ணிக்காது. அது முக்கியமான ஆள் போனா உடனே சம்மதம் வாங்கிக்கலாம். யாரா? அந்த பொண்ணுக்கு அப்பா. உன் வீட்டுக்காரி ஏதுமா பெண்ணா அப்புறம் விட்டால் கட்டு போதாது. பெண்ணா அப்புறம் அனைத்துமே சாதிக்க வேண்டும். அழுவதும் பெண்ணால் சகலமும் பெண்ணால் ஒரு பெண்ணினை தாய் இதே விரலால் கலாக வரையும். ஆமா விஷயம்
இருப்பதா இறப்பதா இறைவனை நினைப்பதா வாழ்க்கையை வெறுப்பதா வாழ்க்கையை வெறுப்பதா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியமாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியமாடி நடக்கும் வழியில் நிம்மதி தேடி நினைத்து பார்த்தா நிம்மதி நாடி இறைவரை நினைப்பதா வாழ்க்கையை வெறுப்பதா வாழ்க்கையை வெறுப்பதா வாழ்க்கையை வெறுப்பதா உனக்கு கணத்தை விட்டு தள்ளி போலாம் நீ இறந்து விட்டு போயா என் மனசு வேதனை இருக்கா ஐயோ என் மகன் இறந்து விட்டாளா ஏழூர் நினைத்தெரியாதுப்பா பொண்ணு பிடிக்கலையா கனரோ கொண்டா பார்த்து தள்ளுன்னு சொல்லிட்டுவேன் அவன் தள்ளிட்டால என் பொண்ணு செத்து போச்சா ஐயோ என் மகள் இறந்து விட்டாள் சாவல் என் மகளை பார்க்கணும் நம்ம பொண்ணு எங்கன்னா கிணத்துல தள்ளிவிட தண்ணி கழுவணும் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் நீ கால புடிச்சு நான் நீதாமா பாருமா அழுவாத அழுவாத என்ன இருந்தாலும் வாயிலே பேசுறேன் ஏன்னா நான் அப்படி பேசுறது காரணம் இருக்கு என்ன காரணம் என்ன பாக்குறவங்களா காரி காரி துப்புறாங்க. யார் உன்னை பார்த்து காரி துப்புறது ஏன் காரி துப்புறாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்டா வாயில் ஏச்சிக்கிது கீழ் முடிங்க அதனால அவங்க என்ன பேசுறாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இவன் இரண்டாம் தாரமா வந்துக்கிறா முதல் தாரத்துக்கு போன அந்த பொண்ணு பார்த்தா அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாளா இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் குடும்ப காட்சி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆமா ஆமா நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டானா பேரு கெட்ட பேர் ஆகாது அவ போற இடத்துல சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே செல்லம் நினைவு படுத்தி விட்டா நம்ம முதல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டோம் இப்பொழுது என்னங்க ஏன் ஒரு வீண் சிறப்பும் மாப்பிள்ளை நானே பார்த்தேன். ஆமாங்க நம்முடைய மகளுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க உண்மையாகவா மாப்பிள்ளை பெரிய இடம் அதிபதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க பையன் சிவமணி இறந்து விட்டார். அந்த பிணத்துக்கு யார் பெண் கொடுத்தாலும் பாதி ராஜ்யம் 10 லட்சம் என்ன என்ன சொல்ல வராதா என்ன சொல்ல வராதா அதுக்காக என்ன சொல்ல வரான் வெளியூர் போயிட்டு வந்தேன் அதனால பக்கத்துல பல இறைச்சல்கள் அதனால அவன் உண்மையிலே ஏய் என்னமோ சொல்ல வரான் அவன் நீங்க மாமு பொண்ணே ஒண்ணு மட்டும் செய்வீங்களா? என்ன நான் பார்த்து எஜமா மாப்பிள ஐயோ எங்க அம்மால போட்டு வரானே நீ பாத்துக்கிற மாப்பிள நான் பார்த்த மாப்பிள்ளைக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பணும் ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க. பக்கத்துல சத்தியமான ஒரு நம்பிக்கை கிடையாதா நான் சத்தியம் வர பண்ணணுமா சொன்னாலே போதும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஐயோ சத்தியமான வராதா நம்பிக்கை கிடையாது. ஏன் வேணானுவாங்க. என்ன தனியா பேசுறீங்க நான் லூஸ் மென்டல் இப்பதான் நான் பைத்தியமாயிட்டேன் சொந்த வந்தலாம் அவங்களாம் வேணும்னு சொல்லுவாங்க. அப்புறமா என் பேர் கெட்ட பேர் ஆகும். எதுக்கு அந்த மாதிரி பக்கத்துல எனக்கு வாக்கு ஒண்ணு நாக்கு ஒண்ணு அப்ப மத்தெல்லாம் 2 இருக்குது. செல்வாக்கு இழந்தாலும் இழக்க செல்வாக்கு மட்டும் இழக்க மாட்டேன் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் நானு டேய், என்னடா ஏன்டா புண்ணியத்துக்கு மேல வரான் போய் போயிடுறேன் சத்தியம் பண்ணணுமா சொன்னா போதாதானே நீங்க சத்தியம் பண்ண எனக்காக பண்ண மாட்டீங்களா? ஐயோ வசந்தா நீங்க சத்தியம் பண்ணீங்கன்னா உங்க ஆளுங்களை செருப்பாடு அப்படிலாம் சொல்லாது வசந்தா நீ பார்த்திருக்கிற மாப்பிள்ளைக்கும் நம்முடைய மகளுக்கும் திருமணம் இதுவே சத்தியம் சத்தியம் பண்ணியா அந்த மாப்பிள்ளை உயிரோடு அவன் செத்து போனா அடி என்ன சொன்னாய் என்ன சொன்னாய் ஆல்பமத்து பண்ணுவல நீ என்ன சொன்னாய்
மகளும் திருமணமா? ஐயோ ஐயோ, என் மனமே குமுறுது.